வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோல சூப்பரான ஒரு டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான அப்புறம் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ பார்ட் 2, சரிங்களா? பார்ட் 2ல நம்ம ட்ரேடிங்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்ட் 1ல இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க மறக்காம அந்த வீடியோவுமே பாருங்க. இப்போ நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு லாஸ் மட்டுமே வருது அப்படின்னா நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருப்பீங்க, சரிங்களா? அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே ரொம்பவே டீட்டெயிலா இதுல பாத்துடலாங்க. அதே மாதிரி கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் கண்டிப்பா மாறுங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடரா மாறுவீங்க கண்டிப்பா. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும், சரிங்களா? நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின, முக்கியமா ட்ரேடிங் பத்தின A to Z எல்லா விஷயங்களையும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த டாபிக் குள்ள போயிடலாம். இப்ப மார்க்கெட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணவே முடியாது, அப்படியே ப்ராஃபிட் பண்ணாலும் நம்மளால லாங் ரன்னுக்கு மார்க்கெட்ல இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்குள்ளேயே எழுந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய லாஸை ஃபேஸ் பண்றதுனால இந்த மாதிரி நிறைய நம்ம மேலேயே ஒரு டவுட் வரும். அப்படி எல்லாமே இது நார்மலா வர்றதுதான், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க, சரிங்களா? இப்ப மார்க்கெட்டுக்குள்ள வர எல்லாருமே ப்ராஃபிட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே லாஸ் மட்டுமே பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை, சரிங்களா? மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றவங்களும் இருக்காங்க, லாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் பண்றவங்க ரொம்ப கம்மி பேர் தான், லாஸ் பண்றவங்க தான் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால தான் மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்றாங்க. மீதி இருக்கவங்க எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க. கண்டிப்பா நீங்க லாஸ் பண்றதுல இருந்து கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பண்ற ஒரு பாதிக்கு நீங்க ஸ்டெப் அப் எடுத்து வச்சிருவீங்க, சரிங்களா? சோ இப்ப வாங்க ஒவ்வொன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பாத்திரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பாத்திரலாம், சரிங்களா? இப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் இல்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே, மேக்ஸிமம் ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்திரலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் பாத்திரலாம், சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பாத்திரலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்கன்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸையும் ஃபியூச்சர்ஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ட்ரேடிங் அப்படின்னாலே ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆப்ஷன்ஸையும் ஃபியூச்சர்ஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ எப்படி ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி ஃபியூச்சர்ஸ் ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல உள்ள இருக்கு அப்படிங்கறத இன்டெப்தா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாற முடியும், சரிங்களா? ஏன்னா இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்பைரி இருக்கு, கிரீக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? ஆப்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப 24,000 நிஃப்டி ட்ரேட் ஆகுது அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷனை வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல லாஸ் தான் பண்ணுவோம், சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆப்ஷன்ஸ்லயும் சரி ஃபியூச்சர்ஸ்லயும் சரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான், சரிங்களா? சோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. செகண்ட் விஷயம், இப்ப நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள எதுக்காக வராங்க அப்படின்னா பணம் பண்றதுக்காக தான் வராங்க, சரிங்களா?
அப்படி வரப்ப எல்லாருமே என்ன மைண்ட் செட்ல வருவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னா மொத்த பணத்தையும் நம்ம வந்து போட்டாதான் நமக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. இப்போ 1 லட்ச ரூபா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா எல்லாருமேங்க முழுசா அந்த 1 லட்ச ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ட்ரேட் பண்றதுக்காக டிப்ளாய் பண்ணி மொத்தமா வந்து காலி பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்ப நீங்க புதுசா இப்பதான் உள்ள வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 1 லட்ச ரூபா கொண்டு வரீங்க, இதுதான் உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 1 லட்ச ரூபாயை ஃபுல்லா கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது அதை டிப்ளாய் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ செகண்ட் விஷயம் இதுதான், ஸ்டார்ட் ஸ்மால் சரிங்களா. இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாயை வச்சு நீங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு லாஸ் வந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு உங்களை இம்பாக்ட் பண்ணாது, அதாவது உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து இந்த 10,000 ரூபாய் வந்து நமக்கு லேர்ன் பண்றதுக்கான ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுவே நீங்க 1 லட்ச ரூபாயை உங்களோட ஃபுல் கேபிட்டல கொண்டு வந்து நீங்க ட்ரேட் பண்றப்ப ஒரு வேளை லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா உங்களோட மைண்ட் செட் டோட்டலா மாறிடுங்க. அது வந்து உங்களை ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால எப்போதுமே சரி, இப்பதான் நீங்க ட்ரேடிங்குள்ள பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க இல்லைன்னா விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா பேப்பர் ட்ரேடிங் பண்றது விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்றதும் வந்து ரியலா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ட்ரேடிங்ல ஒரு 1 லட்ச ரூபாயை வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா நீங்க தைரியமா மேல வாங்குவீங்க, இல்ல கீழே போகுது அப்படின்னா கீழே வாங்குவீங்க சரிங்களா. இன்கேஸ் இது வந்து நீங்க ரியலா நீங்க உங்களோட பணத்துல பண்றப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. இதுவே நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்றப்ப இது பேப்பர் காசு போனா போயிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால நமக்கு எந்த லாஸுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க ட்ரேட் பண்றப்ப கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட ஃபுல் நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க மாட்டீங்க சரிங்களா. இதுவே நீங்க உங்களோட ஒரிஜினல் மணி ரியல் மணில ட்ரேட் பண்றப்பதான் உங்களோட எமோஷன்ஸ் எவ்வளவு பிளே ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ரொம்பவே கரெக்டா அனாலிசிஸ் பண்ணி தெளிவா நீங்க வந்து ட்ரேட் எடுப்பீங்க சரிங்களா. சோ என்ன கேட்டா பேப்பர் ட்ரேடிங்கோ இல்ல விர்ச்சுவல் ட்ரேடிங்கோ பண்றது பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். பிகினிங் ஸ்டேஜ்ல என்னன்னே தெரியாதவங்க வந்து பண்ணலாம் சரிங்களா. நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் நிறைய வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சரிங்க பேப்பர் ட்ரேடிங்கும் விர்ச்சுவல் ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன கேபிட்டலை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நீங்க சின்னதை வச்சு ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க லாஸ் ஆனாலுமே அதை வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம், நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு குரு தட்சணை கொடுக்குற மாதிரி. அதாவது நம்ம ஒரு இதை கத்துக்கிறப்ப ஒரு குருவுக்கு நம்ம வந்து குரு தட்சணை கொடுப்போம் சரிங்களா. ஸோ அது மாதிரி நீங்க கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் பண்றதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃபுல் கேபிட்டலை பிகினிங்ல உள்ள வரப்ப டிப்ளாய் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா டிஃபைன் யுவர் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இப்போ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க சரிங்களா. மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் வரும் சரிங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளே பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா இருக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் எடுத்துட்டா கூட பிசினஸ்ல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தாங்க அவங்க வந்து அவங்களோட பிசினஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க சரிங்களா. சேம் அஸ் ட்ரேடிங்ல அதே தான் சரிங்களா. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாறலாம் சரிங்களா. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு மார்க்கெட்ல சரிங்களா. அதுல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அதை ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரையும் நல்ல பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜில என்னென்ன நல்லது இருக்கு என்னென்ன கெட்டது இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலா தெரியுங்க. அப்படி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறலாம் சரிங்களா. ஸோ நம்மளுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அது எல்லாமே பாருங்க. உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க திருப்பி திருப்பி கூட பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அதை மாத்திக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். மூணாவது விஷயம் இதுதான் சரிங்களா. இப்ப நாலாவது விஷயம் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஹேவிங் ஏ ட்ரேட் பிளான் சரிங்களா. இப்ப நம்ம ட்ரேடிங் பண்றதுக்குள்ள வந்துட்டோம் சரிங்களா. அப்படி ட்ரேட் பண்றதுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்றேங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வரப்ப நீங்க வந்து இந்த மைண்ட் செட்ல வரீங்க சரிங்களா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்திருக்கீங்க சரிங்களா.
அப்படி உள்ள வந்துட்டு மார்க்கெட்டு எப்படி போகும் அப்படிங்கிறதே தெரியாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ எப்போதுமே சரி மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்றதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து ஒரு ட்ரேட் பிளான் வேணும் சரிங்களா. எந்த ஒரு ட்ரேட் பிளானா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து மார்க்கெட் இப்படி போனா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல வரை ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இங்க வரை டார்கெட் வச்சு நம்ம கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் பிளான் வேணும் சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்ப எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட் வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் திங் சரிங்களா. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பிளானுமே இல்லாம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் தான் வரும். இதுவே நீங்க கேட்கலாம் மார்க்கெட்டே எப்படி மூவ் ஆகும்னு தெரியாது, நம்ம எப்படி பிளான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே வழிதாங்க. நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அப்படி ஒரு ட்ரேடிங் செட்டப்பை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா சொல்றேங்க நீங்க வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்ப என்ன கூட எடுத்துட்டீங்கன்னா நானும் சரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து ஒரே ட்ரேடிங் செட்டப் தான் ஃபாலோ பண்றோம். அந்த ஒரே ஒரு ட்ரேடிங் செட்டப் போதுங்க. மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சே நாங்க வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் துல்லியமா நாங்க வந்து ட்ரேட் எடுப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் செட்டப் இருந்தாலே போதுங்க நீங்க வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒரு ட்ரேட் பிளானுமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 5வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா யூஸ் லிமிட் ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸ் சரிங்களா. யூஸ் லிமிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸ். ஏன் நம்ம லிமிட் ஆர்டர்ஸும் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்க போறீங்க சரிங்களா. மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 100 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 100 ருபீஸ்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு மார்க்கெட் சடனா மூவ்மெண்ட் கொடுத்து மேல போச்சு அப்படின்னா 100 ருபீஸ்ல இருந்தது 110 130 வரைக்கும் போயிரும் சரிங்களா. ஸோ நீங்க கரெக்டா மார்க்கெட் பிரைஸ்ல போய் நீங்க என்ட்ரி எடுக்கிறப்ப 110 120 இல்ல 130 கூட போய் உங்களுக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகும் சரிங்களா. ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா திடீர்னு சடன் மூவ்மெண்ட் கொடுத்து மேல போறப்போ உங்களோட என்ட்ரி வந்து ரொம்ப தாண்டி போயிடும். அதாவது நீங்க எங்க டார்கெட் வைக்கலாம்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல போய் என்ட்ரி விழுந்துரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா லாஸ் தான் புக் பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட்டுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் தான் வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எப்போதுமே லிமிட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. லிமிட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 100 ருபீஸ்ல என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 100 ருபீஸ் வந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். இதே நான் சொன்ன மாதிரி சடன் மூவ்மெண்ட் கொடுத்து மேல போறப்ப 110 இல்ல 120 இல்ல 130 போனுச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நீங்க சேஃப் ஆயிருவீங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லிமிட் ஆர்டர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. அடுத்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும் சரிங்களா. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதையும் ஏன் வந்து நான் லிமிட் ஆர்டர்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ நீங்க 100 ருபீஸ்ல என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 90 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க சரிங்களா. அப்படி 90 ருபீஸ்ல வைக்கிறப்ப நீங்க மேனுவலா நீங்க வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரப்ப ஒரு சடன் மூவ்மெண்ட் கொடுத்து கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 90 ருபீஸ்ல விழுக வேண்டிய ஆர்டர் வந்து 80 70ல போய் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இப்ப அந்த இடத்துல நீங்க 1000 ரூபாய் தான் லாஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் லாஸ் வர வேண்டிய இடத்துல 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி லாஸ் போயிடும் சடன் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்லோ மூவ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. திடீர்னு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால எப்போதுமே சரி லிமிட் ஆர்டர்ஸ் சரிங்களா. ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்போதுமே சரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாங்க. ஸ்டே டிசிப்ளின்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நமக்கு வந்து டிசிப்ளின்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே சரி நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாற முடியும் சரிங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பேஷன்ஸ் சரிங்களா. அண்ட் பிராக்டிஸ் பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பொறுமை. பொறுமையை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னாலே போதுங்க கண்டிப்பா நம்ம வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே சரி நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் 2 முக்கியமான மந்திரம் சரிங்களா. டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் நாங்க இப்ப நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம்
இது எல்லாத்தையுமே நம்மளோட விதி மாறாம நம்ம வந்து பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதுதாங்க ஒரு டிசிப்ளின்டான மேனர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பார்க்கணும் சரிங்களா. அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஏனோ தானோன்னு எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆகுறது உங்களோட பணமும் தான். இப்போ நீங்க போட்டிருக்க பணமும் தான் மார்க்கெட்ல வந்து சர்க்குலேட் ஆகுது சரிங்களா. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட் டிசிப்ளின்டாவும் பொறுமையா இருக்கணும் சரிங்களா. ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன்னா, இப்போ வந்து மார்க்கெட்ல நம்ம 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3:30க்கு முடியும் சரிங்களா. நம்ம 9:15ல இருந்து மார்க்கெட்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதா, ட்ரேட் என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் சரிங்களா. அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்கப்ப எந்த ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. அப்படி பெர்ஃபெக்ட்டான இடத்துல என்ட்ரி எடுக்கலன்னா நமக்கு வந்து கண்டிப்பா லாஸ் வரும் சரிங்களா. அந்த மாதிரி ஏனோ தானோன்னு எடுக்கிறப்ப இப்ப நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். 9:15ல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, இல்ல 1 மணி ஆயிடுச்சு. ஸோ 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம இன்னும் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலையே அப்படின்ட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்காது. அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? லாஸ் தான் வரும் சரிங்களா. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எப்ப என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும் சரிங்களா. நம்ம வந்து ஃபுல் டே வந்து வெயிட் பண்ணி நமக்கு எந்த ஒரு ட்ரேடு கிடைக்கலனாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா. ஒரு நல்ல பழமொழியே இருக்குங்க. பொறுத்தார் பூமியை ஆழ்வார் அப்படிங்கிறது சும்மாவா சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கு சரிங்களா. ஸோ ரொம்பவே பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாற முடியும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே மேக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். எதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணணும் சரிங்களா. மேனேஜ் ரிஸ்க். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படிங்கிறதே நம்ம தெரியாம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்மளோட ஃபுல் கேபிட்டலுமே காலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணணும் சரிங்களா. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணலாமா இல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளோட ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணணும் சரிங்களா. ரிஸ்கை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எவ்வளவு கேபிட்டல் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, 1 லட்சமா இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, ஏன் 1 கோடி ரூபாயா இருந்தாலும் சரிங்க, ரிஸ்கை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே வந்து காலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே சரி ரிஸ்கை மேனேஜ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, கீப் லேர்னிங் சரிங்களா. நம்ம கத்துக்கிறத வந்து விடவே கூடாது சரிங்களா. நம்ம வந்து புதுசு புதுசா நிறைய கத்துக்கணும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கடல் அளவுக்கு இருக்குங்க கத்துக்கிறதுக்கு. நம்ம வந்து கைமண் அளவு மட்டும்தான் இப்ப கத்துட்டு இருந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சரிங்களா. ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. கடல்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை வயசானாலும் பத்தாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்றதை நீங்க விடவே கூடாது. எப்போதுமே சரி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க மார்க்கெட்ல ஃபுல் டைம் இருக்குன்னு, இப்ப மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது, 3:30க்கு முடியுது அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா மார்க்கெட் கூட இருக்கணும் சரிங்களா. அப்பதான் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்க சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருந்து வெளியில போக கூடாது சரிங்களா. நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட் கூட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. அப்பதான் வந்து மார்க்கெட் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்படிங்கிறப்ப உங்களால மார்க்கெட்டை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சரிங்களா. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த 8வது விஷயம் என்னன்னா, கீப் லேர்னிங் சரிங்களா. புது புது விஷயங்களை நிறைய கத்துக்கிட்டே இருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க கத்துக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்ப இந்த 8 விஷயங்களையும் நீங்க வந்து பண்ணீங்கன்னாலே போதுங்க, நீங்க வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாறலாம். இனி என்னென்ன விஷயங்கள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பாத்திரலாங்க. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அப்டேட் பாத்திரலாங்க.
நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிவிட்டு சைட் பை சைட் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாங்க. நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் A to Z எல்லாமே வந்து கவர் பண்ணி நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கோர்ஸில் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வெறும் கோர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான 16 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டில் சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான 16 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த 16 ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குங்க. நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸு, கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம கோர்ஸ்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம யூடியூப் சேனல் மெயின் பேஜுக்குள்ளே வந்துட்டு மோர் அபவுட் திஸ் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஓவர் ட்ரேட். சரிங்களா? நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாலே நம்ம எல்லாருமே பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ட்ரேட் எடுத்துடுறோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 20 ட்ரேட், 30 ட்ரேட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேட் எடுத்துடுறோம். எதனால ஓவர் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த லாஸ் ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி 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 நம்ம ட்ரேடை எடுத்து 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 அது வந்து ஓவர் ட்ரேடா மாறிடுது. சரிங்களா? இதனால நிறைய வந்து நமக்கு லாஸ் தாங்க ஆகும். இப்போ நமக்கு 10,000 ரூபாய் இல்லை 1000 ரூபாயில முடிய வேண்டிய லாஸ் 20,000, 30,000 ரூபாய் இல்ல 4,000, 5,000 ரூபாய் அந்த மாதிரி ஏகப்பட்ட அளவுக்கு லாஸ் வந்து கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்றதுனால லாஸ் மட்டும்தான் வருமானு கேட்டீங்கன்னா அது கூட சேர்த்து புரோக்கரேஜஸ் பிளஸ் கமிஷன்ஸ் இதுவுமே வரும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு யாருமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட், மேக்சிமம் 3 ட்ரேட். சரிங்களா? அதுக்கு மேல ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ட்ரேடு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரேட்லேருந்து 3 ட்ரேட் தான் எடுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க போதும். சரிங்களா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் 3 ட்ரேட் வரையிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை ட்ரேட் எடுத்தாலும் அது வந்து தப்பாகாது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆயிரும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்க நிறைய ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது வந்து தப்பு இல்லைங்க. பிகினிங்ல நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் இக்னோர் கிரீக்ஸ். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாமே வந்து கத்துக்கணும், எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரீக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிரீக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. காமா, வேகா, ரோ, தீட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கிரீக்ஸுமே நீங்க வந்து ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க உங்களுக்கு நிறைய டிகே நடக்கும். சரிங்களா? அந்த டிகே நடக்கிறதுல எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீக்ஸை வந்து நிறைய இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இந்த கிரீக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி டிகே ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது. இந்த கிரீக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆப்ஷன்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? ஸோ கிரீக்ஸை வந்து நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பைரி நெருங்கிருச்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில 100 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நீங்க 3 மணிக்கு பாத்தீங்கன்னா 0ல இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரீக்ஸோட வேலை தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிரீக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா தான் லாஸ் வராம ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கிரீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. கிரீக்ஸ் வந்து உங்களோட கேபிட்டலே காலி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே கிரீக்ஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் ஓவர் லிவரேஜ். சரிங்களா? லிவரேஜ் அப்படின்னா என்னன்னாங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் எடுக்கிறீங்க. சரிங்களா? அப்படி ஸ்டாக்ல ட்ரேட் எடுக்கிறப்ப அந்த ஸ்டாக்கோட பிசிக்கல் பிரைஸ் வந்து ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப நீங்க வந்து அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும், பிசிக்கலா பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு
குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா அப்படின்னா உங்களால் ஒரு 10 குவான்டிட்டி தான் வாங்க முடியும் சரிங்களா. இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நிறைய குவான்டிட்டிஸ் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து உங்களால் பை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து லிவரேஜ்னு சொல்லுவோம். நம்ம ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லிவரேஜை யூஸ் பண்ணி நம்ம நிறையவே கேபிட்டலை சேவ் பண்ணலாம், அதே மாதிரி நிறைய குவான்டிட்டிஸும் எடுக்கலாம் சரிங்களா. இதை நிறைய பேர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க மொத்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய குவான்டிட்டி வாங்கி நிறைய லாஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டோன்ட் ஓவர் லிவரேஜ். இந்த லிவரேஜை வந்து தப்பா யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா மொத்த பணத்தையும் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க சரிங்களா. ஒரு 70% வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அதை யூஸ் பண்ணி. மீதி 30 to 40% வந்து நீங்க அதை வந்து வச்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு லாஸ் வந்தாலுமே நீங்க வந்து மீதி இருக்க கேபிட்டலை வச்சு அந்த லாஸை ரிகவர் பண்றதுக்காக உங்களோட கேபிட்டலை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ எல்லாருமே சரி, லிவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய உங்களோட கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கேபிட்டல்ல 60 to 70% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா. 4th பாயிண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. 4th பாயிண்ட் வந்து டோன்ட் சேஸ் லாசஸ் சரிங்களா. அதாவது ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த லாஸை வந்து நீங்க சேஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ இன்னைக்கான மார்க்கெட்ல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கீங்க. ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட சைக்காலஜி அதை வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து திருப்பி அந்த லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரேட் எடுப்போம் சரிங்களா. இதன் விளைவு தான் வந்து ஓவர் ட்ரேட் வந்து நிறைய எடுக்கிறது சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு உங்களோட லாஸை வந்து சேஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களோட லாஸை இன்னைக்கே வந்து ரிகவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கான மார்க்கெட்ல ரிகவர் பண்ண முடியல, நாளைக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா ரிகவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மார்க்கெட்லயே போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு உங்களோட லாஸை வந்து சேஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லாஸை ஆட்டோமேட்டிக்கா ரிகவர் பண்ணிடுவீங்க சரிங்களா. தயவு செஞ்சு உங்களோட லாஸஸை சேஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இதுதான் வந்து 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் இக்னோர் ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸ் சரிங்களா. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் சரிங்களா, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன். ஏன் அப்படின்னா ஓவர் ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீஸும் கமிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களோட கேபிட்டல் இருந்து பிடிப்பாங்க சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நாள்ல வந்து நீங்க 10,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-20 ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 20 ரூபா அப்படின்னா 10 ட்ரேட் 20 ட்ரேட் அப்படி நீங்க எடுக்கிறப்ப அதுவே வந்து உங்களுக்கு 400-500 அதிகமாயிரும் சரிங்களா. இப்போ நீங்க 10,000 ரூபாய் லாஸ் பண்ணி உங்களோட கேபிட்டல் 90,000 ரூபாய் இருக்கும். அந்த 90,000 ரூபாயிலையும் 500 ரூபா 1000 ரூபா வந்து புரோக்கரேஜ் வந்து கமிஷன்ஸாகவும் ஃபீஸாகவும் எடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட வெறும் 89,000 ரூபா தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து உங்களோட கேபிட்டலே காலி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க, ஃபீஸையும் கமிஷன்ஸையும் இக்னோர் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. 6வது விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோன்ட் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எந்த ஒரு ட்ரேடா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே கூடாது சரிங்களா. இது எதுல கொண்டு போய் விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலே ஃபுல்லா காலி பண்ணிடும் சரிங்களா. எந்த ஒரு ட்ரேடா இருந்தாலும் சரி நீங்க வந்து கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட கேபிட்டலை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு வழி சரிங்களா. ஒரே ஒரு விஷயம் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் சரிங்களா. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதை வந்து மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் சரி ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் எடுக்காதீங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 6th விஷயம். ஸோ 7th விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. டோன்ட் கெட் யுவர் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் யூ சரிங்களா. அதாவது உங்க எமோஷன்ஸை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது சரிங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எமோஷன்ஸ் தான் வந்து மேக்சிமம் பிளே பண்ற ஒரு ரோல் சரிங்களா. என்ன கேட்டா மார்க்கெட்ல ஒரு 40% வந்து நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, பிராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருந்தாலுமே மீதி 60% வந்து உங்களோட சைக்காலஜி மட்டும்தான் சரிங்களா. அந்த 60% சைக்காலஜி நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறலாம். ஸோ இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விஷயம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எடுத்த ட்ரேட்ல வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட பிரைஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை புக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸையும் மீறி நமக்கு வந்து நிறைய லாஸ் தான் வரும் சரிங்களா.
ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல புக் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா புக் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. உங்களோட எமோஷன்ஸை நீங்க எப்போ கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்பதான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாறுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60% வந்து சைக்காலஜி தாங்க மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ ஏன் நிறைய பேர் லாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சைக்காலஜியோ எமோஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்றது இல்லை. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு கோட் கூட நான் சொல்லுவாங்க, த பர்சன் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் their எமோஷன்ஸ் will definitely get into the step to the profitable way. சரிங்களா? ஒரு மனிதன் தன்னுடைய எமோஷன்ஸை எப்போ கண்ட்ரோல் பண்றானோ தன்னோட மனதை ஒருநிலைப்படுத்துறானோ அப்பதான் வந்து அவன் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போவான். சரிங்களா? அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவன் தப்பான டெசிஷன்ஸை எடுக்க மாட்டான், கரெக்டான டெசிஷன்ஸ் தான் எடுப்பான். சரிங்களா? உங்களோட மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தி நீங்க வந்து சாந்தமா இருந்தீங்கனாலே போதுங்க, கண்டிப்பா நீங்க வந்து லாஸ் பண்றதை தவிர்த்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான 7வது விஷயம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சரிங்களா? நீங்க ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்க, நீங்க லாஸும் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த லாஸ் ரிகவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பணத்தை கடன் வாங்கியோ இல்ல லோன் வாங்கியோ ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. டோன்ட் borrow money or take loan. சரிங்களா? லோன் வாங்கியோ இல்ல பணத்தை கடன் வாங்கியோ ட்ரேடிங்குள்ள கொண்டு வராதீங்க. இது வந்து உங்களை இன்னுமுமே ஆழமான ஒரு குழிக்குள்ளதான் தள்ளும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பணம் லாஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணும். இருந்தாலும் இதுவே நீங்க கடன் வாங்கிட்டு வந்தோ இல்ல லோன் வாங்கிட்டு வந்தோ நீங்க பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு பணத்தை கடன் வாங்கிட்டு இல்ல லோன் வாங்கிட்டு வரப்ப நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து பே பண்ணணும். சரிங்களா? அப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி உங்க கேபிட்டல் லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி நீங்க கடன் வாங்கி கொண்டு வந்த பணமுமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளப்படும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு என்னோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் பாரோ மணி ஆர் டேக் லோன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை கடன் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ கொண்டு வராதிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ கண்டிப்பா என்னென்ன விஷயங்கள்ல பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நான் சொல்லுவேங்க நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரா மாற முடியும். நீங்க லாஸ் பண்றதை தவிர்த்தரலாம். சரிங்களா? நீங்க இது வரைக்கும் என்ன லாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாஸை ரிகவர் பண்ணிடுவீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்துலயுமே நீங்க வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நானுமே இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுனால தாங்க லாஸ் பண்ணது எல்லாமே தவிர்த்துட்டு இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் பாத்துல நான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்களுமே சரி இந்த எல்லா விஷயமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள பண்ணணும் என்னென்ன விஷயங்கள பண்ணக்கூடாது அப்படிங்கறத நிறைய வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இவ்வளவு நாள் நீங்க ஒரு கன்ஃபியூஷன்லயோ இல்ல குழப்பத்திலயும் இருந்திருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ இல்ல நான் ட்ரேடை கண்டினியூ பண்ணலாமா இல்ல குவிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யாராச்சும் இருந்தாலுமே இந்த வீடியோவை தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.